எங்க அப்பா இன்னைக்கு பயங்கரமான கதை சொல்ல போறாரு. நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஆனா நீங்க என்னோட பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டை விட்டே அனுப்பிடுவேன். இப்ப உங்க 2 பேருக்கும் நான் ஒரு பயங்கரமான கதையை சொல்ல போறேன். சொல்லுங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க குழந்தையா இருந்திருப்பீங்க. ஃபுட்டாபாங்கிற ஒரு கிராமத்துல கிராம மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா. வந்துட்டா மறுபடியும் அவ இங்க வரா. இந்த தடவை அவ எதை எடுத்துட்டு போறான்னு தெரியலையே. கண்டிப்பா ஹரியதான். அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அதே கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ஹாரின்னு ஒருத்தன் தினமும் அந்த பயங்கரமான மலையை கடந்துதான் போகணும். நான் இத கண்டுல பயப்பட மாட்டேன். எப்படியாவது இந்த மலையை கடந்து போயிடுவேன். ஒழுங்கா அந்த பையன் இங்க விட்டுட்டு ஓடிடு. வந்துட்டியா? பூச்சாண்டி பயமா இருக்கு, நான் இங்கிருந்து ஓடிடுறேன். நான் உன்னை விட மாட்டேன். ஜாலி. என்னோட காய்கறிகள்லாம் போச்சே. எனக்கு பசிக்குமே, நான் என்ன பண்ணுவேன்? என்னத்தை சாப்பிடுவேன்? அப்பா, எனக்கு அழுகையா வருது. எனக்கு அழுகையா வருது. நீங்க இப்படி அசிங்கமா அழுவது என்ன குபுக்குன்னு சிரிச்சிருவேன்ப்பா. அதுக்கப்புறம் பாவம் அவன் சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாம அவன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆனா அவன் போன பாதையில அவன் 2 பண்ண பார்த்தான். யார் பார்த்து தூக்கத்துல எழுப்புனது? தங்கச்சி வாமா, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஏமா உனக்கு இன்னைக்கு வேலை செய்ய வேணாமா? சரி வீடு, நாம மலையை தாண்டி அந்த ஊருக்கு போயிடுவோம். ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? நாங்க 2 பேரும் தான் பண்ணு சகோதரர்கள். அவங்க 2 பேரும் அந்த பயங்கரமான மலையை கடக்க போறோம்னு சொன்ன உடனே ஹாரி அவங்கள தடுக்க முயற்சி பண்ணான். சுத்தம் போகும்போதே வாய வச்சிங்களா? போன மாதிரிதான். எதுக்காக எங்களை நீங்க போக வேணாம்னு சொல்றீங்க? நாங்க போயே தீருவோம். இல்ல தங்கச்சி, இவர்தான் மலையை தாண்டி போக வேணாம்னு சொல்றாரு. சரி சரி, நான் விட்டு தேவையில்லாம பேசல. போலாம், கோவப்படாத. வேகமா ஓடாதேம்மா, நானும் வரேன். சொல்ல சொல்ல கேட்காம அவங்க 2 பேரும் அந்த மலையை நோக்கி புறப்பட்டாங்க. ஹாரியும் பின்னாடியே ஓடினான். இவன் வாங்கினது பத்தாதுன்னு கூட்டாளியை வேற கூட்டிட்டு வந்திருக்கானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா மறுபடியும் என்கிட்ட வாங்க வந்திருப்ப. இந்த வாங்கிக்க. இல்ல இல்ல வேண்டாம், அந்த பசங்களை தடுக்கத்தானா. நீங்க எங்க ஓடுறீங்க? தங்கச்சி சுத்தி சுத்தி ஓடுமா. ஓடு 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 என்கிட்டயே வித்த காட்டுறீங்களா? என்ன பண்ற பாருங்க. இனிமே உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மாட்டீங்களா? அங்க இருந்த 2 பண்ண பசங்களும் அவங்க உடம்புல இருந்த மண்ணை பிச்சு அந்த பசங்க மேல ஏறி ஆரம்பிச்சாங்க. என்ன இது சின்ன புள்ளத்தனமா விளையாடிக்கிட்டு? நல்லா இருக்கு. அந்த பன் பசங்க தூக்கி போட்ட பண்ண அந்த மான்ஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவங்க தூக்கி போட்டதை எல்லாத்தையும் சாப்பிட்டு அது ரொம்ப குண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதால பறக்க முடியாம கீழே உட்காந்துடுச்சு. என்ன இவ்வளவு குண்டாயிட்டு? இனிமே என்னால பறக்க முடியாது. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. இந்த பசங்க என்ன தோக்கடிச்சிட்டாங்க. ஒரு வழியா அந்த பூதத்தை 2 பேரும் அடிச்சு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இனிமே அந்த பூதத்தோட தொல்லை இருக்காது. சின்ன பசங்க கிட்ட என்ன கதை சொல்லணும்னு ஒரு விவசாய வேணா இப்படியா கதை சொல்லுவீங்க? யோசிக்க மாட்டீங்க? அது சும்மா விளையாட்டுக்கு தான் இது மாதிரி கதையை சொன்னேன்.
இன்னைக்கு எங்க வீட்டுக்கு பயங்கரமான பொம்மை வந்துச்சு. அதுக்கு பேர் தான் பொம்மாயி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை ரொம்ப பயங்கரமான கதை. கந்தர்வ கோட்டைங்கிற ஒரு பெரிய கிராமத்துல ஒரு பெரிய கோட்டை இருந்தது. அந்த ஊர்ல இருந்த ராஜா ஒரு பொண்ணை ஒரு பொம்மைக்குள்ள அடைச்சு வச்சுட்டாரு. அந்த பொம்மையோட பேரு தான் பொம்மாயி. எப்ப அந்த பொண்ணு அந்த பொம்மைக்குள்ள போச்சோ அப்பத்துல இருந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போயிட்டே இருந்ததுதான். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஒரே சண்டை சச்சரவு தான். ஒவ்வொரு குடும்பமும் அதுக்கப்புறம் பிரியதான் ஆரம்பிச்சது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மகாராஜா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாரு. அப்பதான் திடீர்னு கோட்டை ஃபுல்லா தீ பத்திக்கிச்சு. அந்த தீயில யாராலையும் தப்பிக்கவே முடியல. ஆனா இந்த பொம்மாயி மட்டும் தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொம்மாயி கோட்டையை விட்டு வெளியே வந்துருச்சு. தங்கறதுக்கு வீடு இல்லாததால ஒவ்வொருத்தவங்க வீட்லயா போய் தங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன பையன் அந்த பொம்மாயி என் வீட்டுக்கு வந்துருமானுதா. எனது குடும்பம் நல்ல குடும்பம். எனக்கு அழகான 2 குழந்தைகள், ஒரு அழகான மனைவியும் இருக்கிறாள். நான் சந்தோஷமாக இந்த பொம்மை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நான் இன்னைக்கு லேட்டா வந்தத எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பொம்மைய வாங்க லேட் ஆயிடுச்சுன்னு மிச்சிக்கிட்ட சொல்லி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தப்பிச்சிட வேண்டியதுதான். மிச்சி, உனக்கு இன்னைக்கு அல்வா. நான் வந்துட்டேன். வாங்க ஹாரி. என்ன இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? அதுவா மிச்சி, இந்த அழகான பொம்மைய வாங்க தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? ஆமா, இது என்ன புது பொம்மை? இது ரோட்ல கிடைக்கல, ஹீமாவாரிக்காக வாங்கிட்டு வந்தேன். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. ஹீமாவாரி எங்க? அவ தூங்கிட்டு இருக்கா ஹாரி. ஆசையா அவகிட்ட குடுக்கலாம்னு நினைச்சேன். தூங்கிட்டாளா? வாங்க நாமளும் போய் தூங்கலாம். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட மேஜிக்க வச்சு இப்ப இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ண போறேன். முதல் வேலையை என்ன பண்ணலாம்? ஊசிய கீழே போடுவோம். இதுல யார் வந்து முதல்ல குத்திக்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய முதல் டார்கெட். எனக்கு பாத்ரூம் வருதே. சிக்கிட்டாயா? இவன் கால்ல இந்த ஊசி எல்லாம் குத்தி கதறது நான் காதுக்குள்ள கேட்க போறேன். யார் இந்த பாப்பா மல்லாகப்படுத்துறது? இதெல்லாம் ஒரு சாப்பாடு, இதை வேற சாப்பிடணுமா? என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க. சாப்பிடலன்னா விட்டுருவிய? நான் என்ன உங்களை புடிச்சா வச்சிருக்கேன்? ஆனா ரொம்ப கேவலமா இருக்கே. உங்க நாக்குக்கு டேஸ்ட் தெரியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படிதான் நல்லா சண்டை போடுங்க. சீக்கிரம் சண்டை போடுங்க, நான் அதை பார்க்கணும். நல்ல சண்டைய தடுத்துட்டாளே. ஏய் ஹிமவாரி, இங்க என்னடி செல்லம் பண்ற? ஹிமவாரி, அப்பா உனக்காக ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, அத வச்சு ஜாலியா விளையாடு. ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன விருப்பப்பட்டு இந்த குழந்தை ஏத்துக்குச்சு அப்படின்னா இனிமே இது என்னோட அடிமை.
ஹிமாவரி, புது பொம்மையை இந்த மாதிரி எல்லாம் நாசம் பண்ணக்கூடாது. இதுக்கு தான் நான் குழந்தைங்க கிட்ட போறதே இல்ல. போயிட்டு வரேன், பாய். போயிட்டு வாங்க ஹாரி. வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. தன்னந்தனியா நான் எத்தனை வேலையை தான் பாக்குறது. என்ன ஹீரோ நீ இப்படி டைப் படிக்கிற? இப்ப என்னுடைய சக்தி என்னன்னு இவங்க எல்லாருக்கும் நான் காட்டுறேன். இவ ஒருத்தி சும்மா வெளியே போய் நிற்பா. அந்த பக்கம் செவரி சக்கு 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 சொன்னா கேளு. நான் பல வருஷமா இது வளர்த்துட்டு இருக்கேன். வேண்டாம், என் முடிய வெட்டாத. சக்கு பர்ஃபெக்ட் கட்டிங்க. ஆனா இன்னும் பினிஷிங் சரியில்லையாப்பா. வைக்கிறேன் மீசதாடி வைக்கிறேன், மீசதாடி வைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமா போடுவாங்க, வேற ட்ரெஸ் கொடுக்குறவனுக்கு. ஐயா டாப் டக்கர் சொட்டை. ஐயா கைத்தட்டே கைத்தட்டே கைத்தட்டே. இந்த பையனுக்கு இவ்ளோ தைரியம். ஒரு காலத்துல நான் மகாராஜாவா இருந்தவன். அதுக்கப்புறம் பயங்கரமான பொம்மையா எத்தனை பேரை பயமுறுத்தி இருக்கேன். ஆனா இவன் என்ன மதிக்காம மிதிக்கிறானே. இவ்ளோ வருஷத்துல என்ன யாரும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதில்ல. ஆனா இந்த குடும்பம் மொத்தமும் சேர்ந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இனிமேலும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். உன்னை என்ன பண்ற பாரு. முடிஞ்சது. நான் என்ன பண்ணனே இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறான் அவன். அச்சச்சோ, இது ஹிமாவரியோட பொம்மையாச்சே. இனிமே இதை தூக்கி தான் போடணும். தயவு செஞ்சு என்ன வெளியே தூக்கி போட்டுருங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். நான் இருட்டிலும் நடக்க தெரிந்தவன், எனக்கு பயமே இல்லை. இந்த மாதிரி பொம்மைகளை எல்லாம் யார் தான் ரெடி பண்றாங்களோ? நான் இருட்டிலும் நடக்க தெரிந்தவன். இப்படியாக அந்த பொம்மையுடைய வாழ்க்கை அறகுறையாக முடிந்தது. நானும் நனக்காக்காவே இன்னைக்கு ஒரு பயங்கரமான வீட்டுக்குள்ள போயிட்டோம். ஷின்சான், ஷின்சான், ஷின்சான் கூப்பிடுறல்ல, காதுல விழலையா? விழுது விழுது. என்ன விஷயம் சொல்லுங்க. குளிக்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இங்க உட்கார்ந்து டிவி பாத்துட்டு இருக்கியா? நான் இப்பதானமா 3 நாளைக்கு முன்னாடி குளிச்சேன். 3 நாளைக்கு முன்னாடி குளிச்சதெல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியாது ஷின்சான். என்னது? நானாவது டெய்லியும் குளிக்கிறதாவது? உன்கிட்ட வாயால பேசினாலாம் கதைக்கு ஆகாது. மரியாதையா வந்து இந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணாம ஒழுங்கா குளி. ஹலோ, யார் பேசுறது? நெனாக்கோ, நீயா? எப்படா? ஷின்சான் இப்பதான் குளிக்கவே போறான். அவன் எப்ப ரெடி ஆவறது? ஷின்சான், நீ ரெடி ஆயிடுவியா? எதுக்குமா? நனாக்கோ அக்கா உன்னை வெளியில கூட்டிட்டு போறதா இருக்காளா? வர சொல்லுங்கம்மா, நான் ரெடியா தானே இருக்கேன். அவன் ரெடி ஆயிடுவான் நனாக்கோ. ஆனா மறுபடியும் அவனை கூட்டிட்டு போகணுமான்னு நல்லா யோசனை பண்ணிக்க. அப்படின்னா சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவனை கூட்டிட்டு போ. அட, இந்த பையனை எங்க காணோம்? தேய்ச்சி தேய்ச்சி குளிங்கப்பா, தேய்ச்சி தேய்ச்சி கூட இவனை திருத்தவே முடியாது. ஹலோ மிட்சி. வாங்கக்கா வாங்க. வாவ், ஷின்சான் ரொம்ப அழகா இருக்கானே. ஓ நனாக்கோ, வந்துட்டியா? பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்ட. நனாக்கோ அக்காவை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். என்ன? ஓகே, நனாக்கோ அக்காக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் பாத்துக்காப்பேன். அப்படின்னா என்ன உன் கூட கூட்டிட்டு போக மாட்டியா? ஹலோ மேடம். ஆமா, நீங்க யாரு? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது எனக்கு ஞாபகம். என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் நனாக்கோட ஃப்ரெண்டு ஷினுபு. சுத்தம். இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இதை விட நீங்க வாங்கிக்கோங்க. இது 2 கொடுங்க. அடேங்கப்பா. அங்க பாருங்களேன், பேய் வீடு. வாங்க உள்ள போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும். என்ன பேய் வீடு? அது பயங்கரமா இருக்கும்ல ஷின்சான்? ஆமா. கவலையப்படாதீங்க நானோ அக்கா. அது என்ன பிசாத்து வீடு? வாங்க, நான் உங்க கூட இருக்கேன். பயப்படாம வரணும், ஓகேவா? உள்ள பயங்கரமா இருக்கும். ஆனா அதை பார்த்து நீங்க பயந்துட கூடாது. தைரியமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
இந்த இடத்துல வித்தியாசமான ஸ்மெல் வர மாதிரி இருக்கே. இவங்க 3 பேரும் எப்படி பயமுறுத்துறான்னு பாருங்க. கஜக். பலிக்குதுப்பா. ஆள விடுங்கப்பா. இந்த ஷினுபுவை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இந்த ரேஞ்சில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அவங்க கிட்ட இருந்து வேணா நீங்க தப்பிச்சிடலாம், ஆனா என் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. அவங்க பக்கத்துல நெருங்கிட்டாங்க. என்ன மேடம், இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பூச்சாண்டி பூச்சாண்டி. இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஷினோபு. என்ன அது? இந்த ரூம்ல இருந்து தான் சத்தம் வந்துச்சு, எனக்கு தெரியும். இந்த ரூம்ல இருந்து யாரோ எட்டி பார்த்தாங்க, அப்புறம் காணாம போயிட்டாங்க. யாரு என்னன்னே தெரியல. அவனே பயந்து ஓடிட்டான். இவங்க 3 பேரும் பார்க்க வித்தியாசமா இருக்காங்க. ரொம்ப காமெடியா இருந்தாலும் கிரிட்டிக்கலா இருக்க மாதிரி இருக்காங்க. இவங்க வேற டொக்கு 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 நடந்து வராங்க. சைலண்டா வா. அங்க பாரு ஷின்சான். நனக்கோக்கா பயந்துட்டாங்க போல இருக்கு. அவங்களுக்கு நாம தான் தைரியம் சொல்லி ஆகணும். பரவாயில்ல, நம்ம பேரை காப்பாத்துறதுக்கு ஒருத்தராவது இருக்கானே. யார் அது வழியில உட்கார்ந்து நடுவுறதே? ஷின்சான். உங்க யாரையும் இந்த பிரிட்ஜை கடக்க விட மாட்டேன். திரும்பி வந்துடு ஷின்சான். இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமா இருக்கு. உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. இந்த பையன் என்ன பண்றான்? எனக்கு போச்சு. ரூட் கிளியர். வாங்க 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 வாங்க. சீக்கிரமா ஷினோபு. இருங்க, நானும் வரேன். அடச்சே, இந்த பிளான் இப்படி வேஸ்டா போயிடுச்சு. இப்ப நாம என்ன பண்றது? யோசிச்சு பாப்போம். இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, அவசரமா பாத்ரூம் வந்தது, அதான் போயிட்டு வந்தேன். என்னது, பாத்ரூம் போயிட்டு வந்தியா? ஆமா. அப்ப அங்க இருந்தது யாரு? ரொம்ப பயங்கரமா இருந்தது இல்ல? ஆமா, நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் மட்டும் பயப்படவே இல்லை, பாத்தீங்களா நனக்கோக்கா? உண்மையிலேயே நீ பெரிய தைரியசாலிதான் ஷின்சான். பயங்கரமா இருந்தாலும் ரொம்ப நல்லா நாங்க ஏன் பயப்பட போறோம்? ஆமாமா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உனக்கு ஷின்சான்? நீங்க 3 பேரும் திரும்ப வர